மானிட மகன் தொண்டராய் வந்தார், பலருக்காய் உயிர் கொடுக்க வந்தார். எருசலேம் வழியில் நடந்த நாதர் உயிர் தெழும் ஆட்சியை அறிவித்தார். எருசலேமுக்கு போகும் வழியில் சீடர்கள் திகைப்பும் அச்சமும் கொண்டனர். அவர்களை அழைத்து ஆண்டவர் சொன்னார், எனக்கு சம்பவிக்க போகும் நேரம் வந்தது. தலைமை குருக்களிடமும் அறிஞர்களிடமும் மானிட மகன் ஒப்புவிக்கப்படுவார். ஏளனம், துப்பு, சாட்டை, மரணம், மூன்றாம் நாளில் உயிர் தெழுவார். மானிட மகன் தொண்டராய் வந்தார், பலருக்காய் உயிர் கொடுக்க வந்தார். எருசலேம் வழியில் நடந்த நாதர் உயிர் தெழும் ஆட்சியை அறிவித்தார். யாக்கோபும் யோவானும் நெருங்கி வந்து, உமது வலப்புறமும் இடப்புறமும் அமரருளும் என்று கேட்டபோது நாதர் மென்மையாய் பதிலளித்தார். நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிக்க இயலுமா என்றபோது நாதர் சொன்னார், அரியணை இடம் தந்தையால் தீர்மானம். இனத்தவரிடையே அதிகாரம் ஆட்சி காட்டும், ஆனால் உங்களிடையே அப்படி அல்ல. பெரியவர் தொண்டராயிருப்பார். முதன்மை பெற விரும்புவோர் அனைவருக்கும் பணியாளராகட்டும். மானிட மகன் தொண்டு ஆற்ற வந்தார், உயிரையே பலருக்காய் கொடுக்க வந்தார். தொண்டர் கிறிஸ்துவின் வழியில் தொண்டர், அன்பால் ஆட்சி செய்யும் நாதர், உயிர் கொழித்த